Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பள்ளிக்கரணை அருகே தாறுமாறாக ஓடிய காரை துரத்திச் சென்ற காவலர் மேகநாதன் அதே கார் மோதி பலியாக இருக்கக்கூடிய சோக சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் போதையில் தாறுமாறாக காரை ஓட்டிய நபரை துரத்திச் சென்ற காவலர் விபத்தில் மரணமடைந்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நிற்காமல் சென்ற காரை துரத்திச் சென்றது ஏன் எனவும் அந்த கேள்வியானது எழுந்திருக்கிறது. கடமையை செய்த காவலர் மரணமடைந்திருக்கக்கூடிய இந்த சம்பவத்தில் விசாரணையானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிக்கரணை அருகே இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. சம்பவம் நடந்தது எப்படி என்பது குறித்து தென்சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நிற்காமல் சென்ற காரை துரத்திச் சென்றது ஏன், அப்போது யாரெல்லாம் இருந்தார்கள் எனவும் இந்த விசாரணையானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சுதர்ஷன், இந்த விசாரணை எந்த கோணத்தில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? விபத்து சரியாக எப்போது நிகழ்ந்தது? விவரம். வணக்கம். மது போதையில காரை நிறுத்தாமல் ஓட்டி சென்றவரை துரத்தி பிடிக்க முயன்ற போக்குவரத்து காவலர் மேகநாதன் இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். இந்த கோர சம்பவம் இது சென்னையில நடைபெற்றது. இந்த சம்பவமானது தொடர்ச்சியாக பல சர்ச்சைகளை கிளப்பி வந்தது. இந்த சம்பவம் நடந்தது எப்படி என்பது குறித்து காவல் ஆய்வாளர் முத்துலட்சுமி, காவலர்கள் உட்பட கிட்டத்தட்ட 6 பேரிடம் சென்னை போக்குவரத்து காவல் இணை ஆணையர், அதாவது தெற்கு போக்குவரத்து காவல் இணை ஆணையர் விஜயகுமார் நேரில் அவங்களெல்லாம் வர வச்சு தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகிறார். தொடர்ச்சியாக இந்த காரை நிற்காமல் ஓட்டி சென்றவர் யார், இவர் அந்த நேரத்துல இவர் பார்த்து, அதாவது வாண்டடா இவர் ஹிட் அண்ட் ரன் செய்தாரா, நிற்காமல் சென்ற காரை காவலர் மேகநாதன் துரத்தி சென்றது ஏன், அப்போது யாரெல்லாம் இருந்தீர்கள் என்ற பல கேள்விகளை இந்த சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் உட்பட 6 பேர்கிட்ட விஜயகுமார் தனித்தனியாக விசாரணை நடத்தி வருகிறார். தொடர்ச்சியாக இந்த விபத்துக்கான காரணம் குறித்தும் தீவிரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது. வாகன தணிக்கையின் போது போக்குவரத்து காவலர்கள் எப்படி கையாள வேண்டும் உள்ளிட்ட, அதாவது இந்த இருசக்கர வாகனமா இருக்கட்டும் அல்லது அனைத்து வாகனங்களையுமே எப்படி காவலர்கள் கையாள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரையானது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் போக்குவரத்து காவலர்கள் மத்தியில ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர்களுடைய போக்குவரத்து காவலரான இந்த மேகநாதன், இவர் சக காவலர்கள் விட்டு பிரிந்து சென்றது அவர்களுடைய போக்குவரத்து காவலர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விபத்து குறித்து தொடர்ச்சியாக தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார் சென்னை போக்குவரத்து தெற்கு இணை ஆணையர் விஜயகுமார். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.